ரோஹிணி எங்கேயுமே காணுமே. அவ எங்க போனா? உனக்கு தெரியாம ரோஹிணி எங்கேயும் போயிருக்க மாட்டா. ரோஹிணி இங்க இல்ல. அப்போ அவ கண்டிப்பா எங்களுக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி செய்யதான் போயிருக்கா. ஏய் சீமா, எங்க உன்னுடைய தங்கச்சி? உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டாக்குவாங்கன்னு. ஆனா இவங்க பாக்கிறதுக்கு தான் அப்பாவிங்க, பயங்கரமான ஆளுங்க. இவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா தாயே, இப்ப ரோகிணி இங்க இல்லங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ராஜகுமாரி அந்த சீடியை வெளியிட வேணாம்னு சொன்னது இவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும். அதனால நான் இவங்கள அந்த சீடியை வச்சு என்னால மிரட்ட முடியும். இவங்கள மிரட்டலனா இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. இப்ப ரோகிணி எங்க இருக்கான்னு நீங்க சொல்லலனா அப்புறம் அந்த சீடியில இருக்கிற பிரேம் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் அதை நான் இப்பவே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களோட அமைதியை பார்க்கும்போது உங்களோட பேச்சை விட அதை என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்க எல்லாருக்கும் உங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையுமே விட ரோஹிணி பத்தின கவலை இருக்கு. அப்ப சரி, நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். நானும் நான் செய்யணும்னு நினைச்சதை செஞ்சிடறேன். நில்லு ராஜ்வீர். ரோகிணி போயிருக்கா. அவளோட பிறந்த வீட்டுக்கு. அது என்னன்னா, சீமாவோட அம்மாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அவங்கள பார்த்துட்டு வர ஊருக்கு போயிருக்கா. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. ஏன்னா நான் செஞ்ச தப்பால இது வரைக்கும் பொய்க்கு துணை போகாத நீங்க இன்னைக்கு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்னது? சம்பந்திக்கு உடம்பு சரியில்லையா? அக்கா, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம அவங்கள போய் விசாரிக்கணும். இது நம்மளோட கடமை இல்லையா? இங்க பாருப்பா, நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் சீமாவை கூட்டிக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போ. அப்புறம் அவங்கள விசாரிச்சுட்டு வா. இவங்க பிருந்தாவன் போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ரோகிணி அங்கேயும் இல்லங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். வீடு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அம்மாவோட உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம அம்மா கூட தான் இருந்தாகணும். நம்ம கிளம்பலாம் சீமா. நான் உன்னை பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே உன் அம்மாவையும் நீ பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கும் நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு தெரிய வரும். வா, நம்ம போகலாம் சீமா. இல்ல, சீமா தனியா ராஜ்வீர் கூட போமாட்டா. அக்கா, பிச்சைக்காரங்க கிட்ட எந்த சாய்ஸும் இருக்காது. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க பாரு, இல்லனா அந்த சீடி.
நாம இப்பவே கிளம்பலாம் சீமா. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனாதான் நாம 3:30 மணிக்கெல்லாம் அங்க போய் சேர முடியும். உபயோகிங்க ப்ராப்ளம் ஃப்ரீ கிளியர் ஸ்கின்காக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் சந்திரிகா. ஆரியன் பொய் சொல்றது குற்றம் இல்ல. ஆனா பொய் சொல்லி மாட்டிக்கிறது தான் பெரிய குற்றம். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காத. பிடிப்பட்டதுக்கு அப்புறமா கூட உண்மைய சொல்லாம இருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காத. உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? அப்புறம் இந்த ராஜகுமாரியை ஏமாத்துறதுக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ராஜ்வீர், நீங்க 2 பேர் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்னோட போன்ல இருந்து என்னோட பேரையே சொல்லி அந்த ராஜ்வீரை எந்த வேலையை செய்ய விடாம நீங்க தடுத்தீங்கன்னு அதையும் நான் கேட்டேன். ஒருவேளை இப்ப நீங்க உண்மையை சொல்லாம போனா அப்புறம் நான் ராஜ்வீர் கிட்ட சொல்லிடுவேன், இப்ப போன்ல பேசுற நான் இல்ல நீதான். சரி, ஓகே. நிறுத்துங்க ப்ளீஸ். ராஜ்வீருக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன சொல்றோங்கிறத முதல்ல கேளுங்க. என்ன பண்றது? வீட்டுக்கு போனதுமே ராஜ்வீருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடா. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே. சின்ன தங்க இருக்கிறதால பெரிய தையாலையும் மாயாவாலையும் அங்க நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிருக்க முடியாத. என்ன நடக்க போதோ தெரியல. அம்மா தாயே, நீங்க தான் இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும். உன்னோட வீடு வந்துருச்சு சீமா. கார்ல இருந்து இறங்கி வா. போட்டு இருக்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? மாயா எப்படியோ அம்மாக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாளோ?
அதனாலதான் வீட்டை போட்டுட்டு வெளியே எங்க போயிட்டாங்க போல இருக்க. இங்க ரோஹிணியும் இல்ல, உன் உடம்பு சரியில்லாத அம்மாவும் இல்ல. அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா? சீமா, எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி ரோஹிணி எங்க இருக்கான்னு சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் சீமா. இல்ல நான் உன்கிட்ட எப்படி கேட்டா நீ சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எப்படி வரவழைப்பன்னு உனக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு, அப்புறம் முக்கியமா உன்னோட அன்பு தங்கச்சி ரோஹிணிக்கு அது ரொம்ப மோசமானதா இருக்க போகுது. அம்மா சீமா, இன்னைக்குதான் இந்த செலக்ஷன் நடக்கணுமா? அம்மா, பீரியட்ஸ் இருந்தா என்ன? அது மாசம் மாசம் தான் வருது. அதுக்காக தான் ஸ்டே ஃப்ரீ செக்யூர் எக்ஸல். Our gold cell 93456 93456. அம்மா சீமா, நீங்க இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? உங்க அம்மா நீங்க வந்துகிட்டு இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் இவர? இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லையே. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அமரா, சித்தப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பா, அது அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்பதாம்மா எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நீ இப்ப இங்க வந்திருக்க. ஆனா சீமா, உங்க தங்கச்சி ரோஹிணி இங்க வந்துட்டாங்கல்ல, அப்புறம் நீங்க இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க? எனக்கு தெரியும், ஆனா இன்னும் ரொம்பவே பயந்து போயிட்டேன். என்னால அங்க இருக்கவே முடியல. அதனாலதான் நானே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அவங்க எங்க போயிருக்காங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுடைய உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. அதனால உங்க தங்கச்சி அவங்கள கூட்டிக்கிட்டு அங்க மதுராவுக்கு போயிட்டாங்க. மதுராவுக்கா? ஆமா, ஆயுர்வேதத்துக்கு பேர் போன வைத்தியர் ஒருத்தர் அங்க இருக்காரு. நீங்க வேணா பாருங்கம்மா, உங்க அம்மா நிச்சயமா குணமாயிடுவாங்க. கடல் புண்ணியத்துல நீங்க சொல்ற மாதிரியே நடந்துடா. அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா எப்ப வருவேன்னு? வேற எதுவும் உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போலமா. நாளைக்கு மதியத்துக்குள்ள இல்லனா சாயங்காலம் வரைக்கும் கூட ஆகலாமா. இந்த ஆள் பேசுறத வச்சு பார்க்கும்போது ரோஹிணி இங்க வந்திருக்கான்னு தெரியுது. எல்லாருமா சேர்ந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இதுக்காக எங்களை மன்னிச்சிருங்கம்மா தாயி. என்ன யோசிக்கிற சீமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. ரோஹிணிக்கு போன் பண்ணி உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டியா? இல்ல, அது வந்து ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, ரோகிணியும் அங்கதானே இருப்பா. இப்ப நான் போன் பண்ண அந்த சத்தத்தால அம்மா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிட்டாங்கன்னா, அதனால நாளைக்கு காலையில போன் பண்ணி பேசலாம். நீ என்கிட்ட தயக்கமா பேசுறத பார்த்தா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருந்து பொய் சொல்ற மாதிரியே தெரியுதே. ரோஹிணிக்கு போன் போடு சீமா, அதுவும் இப்பவே.
நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல, எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இவர் பண்ண எல்லா விஷயங்களும் சரியா இல்ல தப்பான்னு. போன் எடுத்து பேச. அந்த கால ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த ராத்திரியில உங்களுக்கு யார் போன் பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ அக்கா, ரோகிணி, நான் நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். வாட்ச்மேன் சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, நீ அம்மாவை பிருந்தாவன்ல இருந்து கூட்டிட்டு மதுராக்கு போயிருக்கேன்னு. ஏதோ வைத்தியரை பாக்குறதுக்காக. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? வாட்ச்மேன் சித்தப்பாவா? அக்கா இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு. அம்மா தாயி, எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துங்க. அக்கா, நான் வரும்போது அம்மாக்கு உடம்பு சரியில்லதா, ஆனா இப்ப கொஞ்சம் அம்மாக்கு பரவாயில்லக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீங்க போய் தூங்குங்க. நான் காலையில போன் பண்றேன், சரியா? சரி. ஒரு நிமிஷம் ரோஹிணி. நீ உங்க அம்மாவை கொஞ்சம் பேச சொல்லு. உங்க அம்மா கிட்ட பேசி உங்க அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ரோகிணி ராஜ்வீர அம்மா கிட்ட எப்படி பேச வைப்பா? அது அம்மா இப்போ அவங்க நான் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா சீமா, என் உடம்புக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என் கூட தான் ரோஹிணி இருக்கால்ல, நான் உன்கிட்ட நாளைக்கு காலையில பேசுறேம்மா. ரோஹிணி உங்க அம்மா கூட தான் இருக்காங்கிறது உண்மை. நீ உன் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திட்ட. ரோஹிணி அம்மா கிட்ட எப்படி பேச வச்சா? சீமா, இப்ப ரோஹிணி கூட சித்தார்த் இருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா சீமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இவ்வளவு தூரம் வந்து நீங்க திரும்பி போக வேண்டியதாயிடுச்சு. நம்ம கிளம்பலாம் சீமா. இதுவரைக்கும் நாங்க உனக்கு ட்ரெய்லர் மட்டும் தான் காட்டியிருக்கோம் ராஜ்வீர். நீ பார்க்க வேண்டிய காட்சி இன்னும் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரமே நீ அதை பார்ப்ப. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. தேங்க்யூ. நீங்க எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ராஜகுமாரி ராஜேஸ்வரி என்னைக்கும் எந்த காரணமும் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. அப்புறம் இப்போ எனக்கு உங்க 2 பேரோட நோக்கமும் தெரிஞ்சதுனால என்னுடைய இந்த விளையாட்டு இன்னும் கூட ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடுச்சு. ஒருவேளை நீங்க என்னோட அந்த விலை மதிக்க முடியாத பொருளை அடைஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் அதோட உதவியால அந்த ராஜ்வீர் கிட்ட நீங்க தொலைச்ச எல்லாத்தையும் திரும்ப அடையலாம். அப்புறம் அது மட்டும் இல்ல, எப்படி அந்த ராஜ்வீர்
உங்களுடைய புருஷன் இந்த சித்தார்த் அதாவது ஆரியனை அடிமையா வச்சிருக்கிறாரோ, நீங்களும் அதே மாதிரி அந்த ராஜ்வீர உங்களுடைய அடிமையா நீங்க மாத்திடலாம். ஆனா இப்போ இந்த விளையாட்டோட விதிமுறைகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அதாவது முதல் விதிமுறைப்படி அந்த விலை மதிக்க முடியாத பொருளை ஒருவேளை அடைய முடியலைனா நீங்களே உங்களுடைய உயிரை விட மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்க வெற்றி அடையாததுனால உங்களுடைய உயிரை உங்க அன்பான சித்தார்த்தங்கிற ஆரியன் எடுப்பாரு. உங்களுடைய உயிரை